அரசு வேலை வாய்ப்புகளில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெறும் நிலையில் முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதத்திற்கான 9.91 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து மேலும் 5 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தரப்புக்கு தெரிவினர். விரைவில் அதிமுக முழுமையாக ஒன்றிணையும் என தகவல். தலைமைச் செயலகத்தின் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சிகள் இணைப்பு நடந்தது குதிரை பேரத்தை தான் காட்டுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் குற்றச்சாட்டு. கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து உறுப்பினர் கார்டு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர்தான் குதிரை பேரம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் சேர்ந்தது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. பிசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். நம்பகத்தன்மையை தாவேகா தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தாவேகாவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்க செய்யும். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தாவேகா தலைமை ஊக்கப்படுத்த வேண்டாம். இந்த சூழ்நிலையிலும் தாவேக ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். பிசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இந்த கட்சிகளின் ஆதரவு ஆட்சி நீடிக்கிற வரையில், அதாவது 5 ஆண்டு காலம் வரையில் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தாவேகா செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிப்பு. இசக்கி சுப்பையா ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட நிலையில் அறிவிக்கப்பட்டது. தாவேக்கவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே தாவேக்கவில் இணைந்ததாக இசக்கி சுப்பையா பேட்டி. குதிரை பேரம் என்றால் என்ன என்பது தனக்கு தெரியாது எனவும் விளக்கம். எதுக்காக நான் இப்போ அதிமுக இருந்து இங்க வந்திருக்கேன், ராஜினாமா பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என் தொகுதி மக்களுடைய நல்லதுக்காகத்தான். நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்னது உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது? புதுச்சேரிக்கு புதிய தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம். இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைவது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. சிபிஎம் கண்டனம். வேலூர் மாவட்டத்தில் விதிமுறை மீறி செயல்பட்ட 25 கல்குவாரிகள் அதிகாரிகள் ஆய்வில் கண்டுபிடிப்பு. கோட்டாட்சியருக்கு அறிக்கை தாக்கல். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் திமுக விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண் என MP ஆர் ராசா சமூக வலைதளத்தில் பதிவு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மின்னல் தாக்கி 3 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். தோட்டத்தில் பருத்தி அறுவடையின் போது மின்னல் தாக்கி உயிரிழந்த சோகம். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய ஒரு புதிய அடுப்பு சந்தைக்கு வரவுள்ளது. எல்பிஜியை விட குறைந்த செலவு எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல்.
டெல்லியில் பிரதமர் மோடியுடன் கேரள முதலமைச்சர் சதீசன் சந்திப்பு. கேரள மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு மத்திய அரசிடமிருந்து அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் கோரியதாக சதீசன் பேட்டி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதி. பல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.9 பதிவு. IPL தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் முதல் போட்டி. பெங்களூரு அணி நிதான ஆட்டம்.